2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து தமிழில் எப்போவுமே 100 கொஷின் தமிழ்லையும், ஜிஎஸ் வந்து 100 கொஷின், மொத்தம் 200 கொஷின் வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்பாங்க. நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் என்ன, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. மதிப்பீட்டு தேர்வுனா அதையும் நம்மளுடைய மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ தமிழும் அதில் முக்கியமானது. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, எல்லாருமே கம்பல்சரி 100 தமிழும் 100 ஜிஎஸ், எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அப்படி தான் குரூப் 4 இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, என்ன வித்தியாசம் அப்படின்னா, குரூப் 4ல் தமிழில் அ ஆ இ இப்படி 3 பிரிவுகள் இருந்துச்சு. இந்த ஆ பகுதியை வந்து இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்லாம் அதில் கேட்பாங்க. பகுதி ஆ வந்து இலக்கியம், திருக்குறள்லேருந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்லேருந்து சித்தர் பாடல்கள்லேருந்து எல்லாம் இதான் கேட்பாங்க. பகுதி இ வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அவங்கள தமிழுக்காக பாடுபட்ட அறிஞர்கள், அவங்கள பற்றி தான் பெரும்பாலும் நம்ம படிப்போம். தமிழோட தொன்மை, இந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பகுதி ஈயில் வரும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, நமக்கு 100 கொஷின் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை 7ஆக பிரிச்சுருக்காங்க. 7ஆக பிரித்து ரொம்ப சிம்பிளாக கிராமர் போர்ஷன் மட்டும் அதிகமான வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன செஞ்சுருக்கோங்க அப்படின்னா, பகுதி 1ல் இலக்கணம் 25 கேள்விகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து ரெண்டாவது 15 கேள்வி சொல்லகராதி, மூணாவது எழுதும் திறனில் 15, கலைச்சொல்லில் 10. இந்த கலைச்சொல்லுங்கிறதுலாம் முன்னாடி இலக்கணத்திலே தான் இருந்துச்சு, அதே இப்போ தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வாசித்தல் அப்படிங்கிறது 15 கேள்வி, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது 5 கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட இது வரைக்குமே இலக்கணம் தான். அப்போ 15 கேள்விகள் மட்டும்தான் நம்ம படித்து எழுதுகிற மாதிரியான கேள்விகள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கணும், ஆனால் இலக்கணத்தை படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம பாடம் மாதிரி படிக்க வேண்டிய கேள்விகள் இந்த 15 கேள்விகள் தான். மீதி 85 கேள்விகளையும் நமக்கு எப்படி இலக்கணம் சார்ந்து தான் கேட்குறாங்க. அதுவும் மொழித்திறன் பகுதி, புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின், கிராமர் பாடங்கள், இதை மாதிரி விஷயங்களில் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. அலகு 7, அதாவது இதுக்கான பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயுமே நம்ம பாட புத்தகம் அப்படின்னு கேட்கும்போது அது அவங்க ஒரு நாளும் எஸ்எஸ்எல்சி தரத்திலான அப்படின்னு கொடுப்பாங்க. வகுப்புங்கிறத டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் மென்ஷன் பண்ணதே கிடையாது. இப்போ தான் 10ஆம் வகுப்பு வரையிலான அப்படிங்கிற பாடத்திட்டத்தை சொல்லியிருக்காங்க. 10th வரைக்கும் உள்ள பாடப்புத்தகத்துலேருந்து இந்த டாப்பிக்கில் நாங்கள் கேள்வி கேட்போம், அதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. அதனால் இந்த பகுதியை வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம எதிர்கொள்ளலாம். அப்போ மெயினாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த 15 கேள்வி தான். கிராமர் போர்ஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் புக் பேக்கில் கிராமர் போர்ஷனை முதல்ல முடிங்க. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராமர், தமிழில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷனை முதல்ல முடிக்கணும். அந்த கிராமர் பாடங்களையும் படிச்சிட வேண்டியதான். ஏன்னா இவங்க ஆகு பேர்லேயே தான் நிற்பாங்க டிஎன்பிஎஸ்சி. ஆகு பேர், சிறப்பாகு பேர், அந்த ஆகு பேர், இந்த ஆகு பேரை பற்றி கேளுங்க அப்படின்னா அதை தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிராமர் போர்ஷன்ஸை வந்து நம்ம முதல்ல முடிச்சுட்டு மொழித்திறன் பயிற்சியை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை புது புக்லேயும் பழைய புக்லேயும் கம்பல்சரி படிச்சிடணும். ஏன்னா பழைய புக்கில் நிறையா கிராமர் போர்ஷன் அழகாக கொடுத்துருப்பாங்க. புது புக்கை விட பழைய புக்கில் நல்லாயிருக்கும் கிராமர் போர்ஷன்ஸ்லாம், அது படிக்க எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி மொழித்திறன் பயிற்சியெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலபஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு கடைசியாக நிறைய பேர் வந்து புக்கு அட்டை படிக்கணுங்கிறாங்கல்ல, அது வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கலாம். இது தமிழையும் ஜிஎஸ்சியும் எப்போதுமே தமிழையும் ஜிஎஸ்சியும் வந்து ரெண்டுமே 100 மார்க். அப்போ ரெண்டுக்குமே ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இதுக்கு 1 மணி நேரமும் இதுக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். அப்படி டெய்லி வந்து ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது தமிழில் நம்ம சொல்லக்கூடிய இந்த இலக்கணம் போர்ஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும்போது என்ன செய்யலாம், இந்த மாதிரி 6th மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், விட்டுக்கலாம். ஸோ எதையுமே படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறது தான் விஷயம். ஃபஸ்ட்டு இலக்கணம் 25 கேள்விகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து இது வரைக்கும் அப்படி கேட்டதே கிடையாது. தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இத்தனை கேள்வி கேட்போம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொன்னதே கிடையாது. இந்த தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி, அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். கேள்வி எடுக்கிறது வந்து அன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு தான் தெரியும் சிலபஸ் படி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்கதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இருக்கிறதுல எழுத்தையும் சொல்லையும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எழுத்து அப்படிங்கும்போது எழுத்தில் என்னெல்லாம், பிரித்து எழுதல், சேர்த்து எழுதல், இது ஒரே கண்டென்ட் தான். பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறதுங்கிறது ஒரே டாபிக் தான். அப்போ அது ஒரு டாபிக். அடுத்தது சந்திப்பிழை, குறில் நெறியில் வேறுபாடு, இது எல்லாமே தப்பு கண்டுபிடிக்கிறது. இப்போ சந்திப்பிழைனா ஏதாவது ஒரு இடத்துல இக்கன்னா போடாமல் விட்டுருப்போம், இச்சனா போடாமல் விட்டுருப்போம்.
அந்த வார்த்தை முடியும் போது அந்த 2 வார்த்தைக்குமான அந்த இடத்துல நம்ம சந்திப்பிழையை விட்டுருப்போம், அந்த இடத்துல விட்டுருப்போம். அந்த மாதிரி இடத்த தான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருக்கு சென்றான் அப்படிங்கிறதுல இந்த இச்சு போடணும், ஊருக்கு சென்றான். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், வல்லின மிகும் இடத்த விட்டுருவோம். அதுதான் எது சந்திப்பிழை. வல்லின மிகும் இடம் மிக இடம்ங்கிறது இதுக்கு தெரியணும். அப்போ அதை இன்னும் விடலை. குறில் நெடில் வேறுபாடு, இப்போ செவல்னு போட்டிருப்போம், சேவல்னு போடுறதுக்கு பதிலாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து விடுற மாதிரி. அப்போ 2வது வந்து பிழை அப்படின்னு எடுத்துக்கலாம், 2வது டாபிக். அடுத்து 3வது லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. ஏன்னா இதுக்கு வேறு அர்த்தங்கள் வரும். இப்போது வானம் அப்படின்னா இந்த வானம் அப்படிங்கிறது என்னது, வானத்தை குறிக்கும். அதே இது 3 சொல்லி வானம் அப்படின்னா என்னது, வெடியை குறிக்கும். ஸோ அதை மாதிரி கொடுத்து சரியான பொருளை பொறுத்துக்க அப்படின்னு கேட்பாங்க. ரகரம். அப்போ இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 என்ன சொல்லுவோம் அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரியான ஓசையுடைய எழுத்துக்கள், ஆனால் எழுத்து வடிவம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மயங்கொலிகள் அப்படிங்கிறத என்னது 3வது டாபிக். அடுத்ததாக இன எழுத்துக்கள். வல்லினத்துக்கு மெல்லின இன எழுத்தாக இருக்கும். இதை மாதிரி இன எழுத்துக்களை கண்டறிந்தது. இப்போ இன எழுத்துக்கள் சேர்ந்தே வரும். சிங்கம் அப்படின்னா இதுக்கு இன எழுத்து என்னது, இதுதான். இது பெரும்பாலும் எப்படி வரும், சேர்ந்தே வரும். இதை மாதிரி இன எழுத்து கண்டுபிடிக்கிறது. சுட்டெழுத்துக்குன்னா அப்பையன், இப்பையன் அப்படின்னு ஒரு ஆளை காட்டி அடையாளம் காட்டுறது தான் சுட்டெழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் யார், என்ன, அவனா செய்தான், அந்த ஆ, இது எல்லாமே வினா எழுத்துக்கள். ஒருமை பன்மை அறிதல், இதுவும் பிழை கூட சேர்த்துக்கலாம். ஒருமை பன்மை பிழை வந்து எப்போதுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் அதில் தான் கேட்பாங்க. அப்போது 4 5 6 7 கிட்டத்தட்ட 7. இப்போ இதை 2ஆக உடைச்சா கூட 8 டாபிக்னே வச்சுக்கலாம். அப்போது முதல்ல ஒரு 8 விஷயந்தான் இந்த எழுத்து முடிஞ்சிருது, அவ்வளோதான். அடுத்ததாக வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். அதாவது இதே மாதிரி கொடுத்துருவாங்க, வினையாளனை பேரோ வினைமுற்றோ வினையச்சமோ கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் கேட்பாங்க. இது ஒன்று. அப்படி ரிவர்ஸாக என்ன பண்ணுவாங்க, வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுச்சா, அது வினையச்சமா வினையாளனை பேரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது வேர்ச்சொல்ங்கிற டாபிக் தான் முதல் டாபிக். அப்போ ஒரு டாபிக் வேர்ச்சொல் ரொம்ப முக்கியமான டாபிக். 2வது பேரெச்சத்துடைய வகை அறிதல். அது என்ன வகையான தெரிநிலை பேரெச்சம், அந்த மாதிரி பேரெச்சத்தோட வகை அறிதல் அது 2வதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வதாக அயல் சொல். வேற்றுமொழி சொற்களை அயல் சொல் தமிழ் சொல்னே கொடுத்துருக்காங்க. வேற்றுமொழி சொற்களில் இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து 4வது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் நமக்கு தெரியும். எதிர்ச்சொல்ங்கிறது இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் அப்படின்னு. எதிர்ச்சொல்லும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸு, புக்கில் என்னெல்லாம் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல படிச்சுக்கலாம். அடுத்ததாக வினைச்சொல். ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறது எத்தனை வகையாக இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம். எச்சம்னா எச்சம், வினை எச்சம், வினை முற்று, இந்த மாதிரி வினைச்சொல்லை பற்றி படிச்சுக்கிறோம். அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். இது கிட்டத்தட்ட இந்த குறிநெடில் வேறுபாடு மாதிரி தான். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழைங்கிறது அந்த மாதிரி தப்பை தான் நம்ம செய்வோம். ஒற்றுப்பிழைங்கிறது கிட்டத்தட்ட சந்திப்பிழை மாதிரி தான். 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல். ஒரே 2 வினைச்சொல் இருக்கும், அந்த 2 வினைச்சொல்லுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ இது எல்லாமே சொல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். இதில் ஒரு 5 டாபிக் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணால் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிடலாம், இந்த 25 கேள்விகளை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து சொல்லகராதி முதல்ல எதிர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இதை வந்து எத்தனையாக பிரிச்சுருக்காங்க, 3 டாப்பிக்காக பிரிச்சுருக்காங்க கொடுத்துட்டாங்க. எதிர்ச்சொல் நம்ம புக்கிலே படிச்சுருவோம். ஓர் எழுத்து ஒரு மொழி புக்கில் 8th இருக்குது. அதே மாதிரி 7th ஒரு பாடம் இருக்குது புது புக்கில், அதையும் படிச்சுக்கலாம். அது போக பழைய புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓர் எழுத்து ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கோ அப்படின்னா யார், அரசன். கா அப்படின்னா என்னது, சோலை அப்படின்னு பொருள். அப்போ ஒரே எழுத்து இருக்கும், அதுக்கு பொருள் இருக்கும். அடுத்து உரிய பொருளை கண்டறிதல். ஒரு சொல் தரக்கூடிய பல சொல். ஒரே ஒரு பொருள் தரும், ஆனால் பல சொல்லாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம், கால் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. கால்ங்கிறது நம்மளுடைய கால், அதையும் காலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கணக்கில் என்ன சொல்லுவோம், அந்த கால் 4ல் ஒரு பங்கு என்ன சொல்லுவோம், கால் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் தமிழில் கால்ங்கிறது இந்த காலையும் குறிக்கும், இந்த காலையும் குறிக்கும். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம அது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய பல சொல். சரி, இது வந்து இரு பொருள் குறிக்கும் சொல். இப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்னால் என்ன சொல்லுவோம், ஆழின்னா என்ன சொல்லுவோம், கடல்னு தான் சொல்லுவோம். முன்னீர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், முன்னீர்னா கடல் சொல்லுவோம். அப்போ ஒரே பொருள் தான் தருது, ஆனால் வேறு சொல். இதை வந்து ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படிம்போம். அதே மாதிரி இரு பொருள் குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம், கால் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதலில்
இலக்கணம்லாம் கேட்பாங்க, முன்னாடி அப்படி கேட்பாங்க. இப்போ இந்த குற்றியலுகரத்தில் இந்த வகையில் 4 இது கொடுத்துருவாங்க, இதில் பொருந்தாது என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொருந்தாததை கேட்பாங்க. அடுத்து அகர வரிசை. அகர வரிசையில் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் இதெல்லாம் முன்னாடி இருந்த கொஸ்டின் தான், பழைய கொஸ்டினில் கிராமர் போர்ஷனில் இருந்தது தான். ஒரு பொருள் பன்மொழி, ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல மொழி. அந்த பிரித்து பார்த்தாலும் என்ன செய்வோம், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, குழி தாழ்ந்து அப்படிம்பாங்க. குழி தாழ்ந்து, குழிங்கிறதும் ஒரே பொருள் தான், தாழ்ந்துங்கிறதும் கீழே அப்படிங்கிறத குறிக்கும், அது சேர்ந்து வரும். அதை தான் என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வலுவு சொற்களை நீக்கி எழுதுறது அப்படிங்கிறது. அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். சொல்லும் பொருளும் அறிதல். ஒரு சொல்லு கொடுத்து அதோட பொருள் கேட்பாங்க. அப்போ எதிர் சொல்லும் கேட்குறாங்க, பொருளும் கேட்குறாங்க. ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல், அதுக்கு இணையான வேறு ஒரு சொல், அதுவும் என்னது, பொருள் அப்படிங்கிற சொல்லும் பொருளும் அப்படிங்கிற இதில் தான் வரும், அறிஞர் பொருள். அப்போ பொருளும் கேட்குறாங்க, எதிர் சொல்லும் கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து 2வது பார்ட்டில் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோடிட்டிடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்களாம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ப்ராக்கெட்டில் இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா நம்ம வந்து இந்த பயிலுதல் எழுதுவோமா, இல்லை இந்த பள்ளிக்கு சென்று கல்வி எழுதுதல் சிறப்பு அப்படின்னு எழுதுவோமா, பயிலுதல் சிறப்புன்னு எழுதுவோமா, அப்போ பயிலுதல்னு எழுதுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டாப்பிக்கை தான் எதில் கேட்பாங்க, கோடிட்டிடம். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். அடுத்து மறுபடி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க, செய்தி அல்லனா தகவல் தொடர்பு சாதனம். ஊடகங்கிறது செய்தியா இல்லை தகவல் தொடர்பு சாதனமா, அது தகவல் தொடர்பு சாதனம். இதை மாதிரி தான் என்ன செய்வாங்களாம், இங்கே கோடிட்ட இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ கோடிட்ட இடம் பெரும்பாலும் ரொம்ப எளிதாக தான் இருக்கும். அடுத்து ஊர் பெயர்களுடைய மறு, நமக்கே தெரியும், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம். இது ஊரும் பேரும் பாடத்துலலாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த ஊரை எப்படிலாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சால் என்ன செஞ்சிடலாம், இந்த டாப்பிக்கில் மார்க் எடுத்துடலாம். அது ஓரளவு அந்த வார்த்தையே கொஞ்சம் சுருங்கியிருக்கும், அவ்வளோதானே. இப்போ கோயம்புத்தூருங்கிறத கோவம்போம், மயிலாப்பூரை மயிலைம்போம், இந்த மாதிரி கொஞ்சம் எளிதாக தான் இருக்கும். அடுத்து பிழை திருத்துக்க. இந்த ஒரு ஓர், இது ரொம்ப முக்கியம். ஓர் அமைச்சர் அப்படிம்போம். இந்த இடத்துல என்னது, இந்த நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல வவல்ஸ், அதாவது ஏயு ஐஓய்க்கு முன்னாடி என்ன வரும், ஆன் வரும்ல, அதே மாதிரி இந்த ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் புத்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இதை பார்க்கணும். பேச்சு வழக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். இப்போ அதான் வலுவு சொற்களை நீக்கி எழுதல் இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல முன்னாடி, அதே தான் மறுபடியும் இங்கே என்ன செய்கிறாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை சரியாக எழுதணும். 4 தொடர் கொடுத்துருவாங்க. எப்போவுமே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் இப்போ நாற்காலின்னு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, மற்ற இதில் நாற்காலி, நான்காலி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரியாக எழுதணும். அடுத்து 3வது பகுதி என்னென்னா, பேச்சு வழக்கு தொடர்களை பிழை. அடுத்தும் அதே தான், வலுவு சொற்கள் தான். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஆனால் அது வந்து எழுதும்போது அப்படி எழுத மாட்டோம். நேற்று மழை பெஞ்சதுன்னு எழுத மாட்டோம், நேற்று மழை பெய்தது அப்படின்னு எழுதுவோம். ஆனால் சொல்லும்போது நேற்று மழை பெய்ததுன்னா சொல்லுவோம், நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒரு 2 சொற்களை இணைச்சி புது சொல் உருவாக்குதல், அந்த மாதிரி கேட்பாங்களாம். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை இணைப்பு சொற்களை கொடுத்து புதுசாக உருவாக்குறது, இதெல்லாம் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொடுப்பாங்க. நான் காட்டிற்கு சென்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கேப்பில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, டேஷ் போட்டுருவாங்க. புலியை பார்த்தேன், காற்றுக்கு சென்றேன் அப்படிங்கும்போது அப்போ இதில் என்ன கொடுக்கலாம், அதனால் அப்படிங்கிறது கொடுக்கலாம். காட்டுக்கு சென்றேன் ஏனெனில் புலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், அப்போ அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு சொல்லலாம், பொருள் தரும் ஓர் எழுத்து. அதை தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு கொடுத்துட்டாங்களே, மறுபடி அதை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில. அடுத்ததாக பல பொருள் தரும் ஒரு சொல், இதையும் மேலே கொடுத்துட்டாங்க. திரும்பியும் இந்த டாப்பிக்கில் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள் அப்படிங்கிற அது கொடுத்து அதில் இந்த கேள்வியை கேட்பாங்களோ என்னவோ. அடுத்து எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது முன்னாடியே நமக்கு மாற்றி ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தொடரை வார்த்தைகளை மாற்றி கொடுப்பாங்க, அதை நம்ம சரி பண்ணணும். தொடர் வகைகள். ஒரு தொடர் வந்து வேற்றுமை தொடரா, இந்த மாதிரி சில வகைகள் இருக்கும், அதை பார்க்குறது. அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை. செய்வினை அப்படிங்கிறது நம்ம நிறையா பார்த்துட்டோம். செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, புது 9th புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட்டு பாடத்தில். ஸோ தன்வினைனா ஒருத்தன் செய்கிறது, பிறவினைனா இன்னொருத்தனை செய்ய வைக்கிறது. செய்வினை அதே மாதிரி தான், ஒருத்தர் செய்கிறத செய்வினைப்போம், அது இன்னொருத்தர் சொல்கிறது என்னது, செயற்பாட்டு வினை. நேற்று திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படிங்கிறது செய்வினை. திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, அந்த பொருள் முன்னாடி என்னவாயிரும், எழுவாயாக மாறி இங்கே ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்து
முடிஞ்சுது அப்படின்னா அது என்னது செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒருமைப்பன்மை மேலே கொடுத்துட்டாங்க, திரும்ப என்ன செய்கிறாங்க ஒருமைப்பன்மைங்கிறது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நிறையா வார்த்தை திரும்ப 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 வருது. அப்போ பொதுவாக இலக்கணம் பகுதி அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியிலலாம் நல்ல மதிப்பெண் பெறலாம். அடுத்து மரபு தமிழ் திணை மரபு. திணை மரபு அப்படின்னா உயர்திணை அக்ரிணை அப்படின்னு தான் இருக்குது. அந்த உயர்திணை அக்ரிணை பிழை இல்லாமல் எழுதணும். இப்போ அம்மா வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா வந்தது அப்படின்னா அம்மா என்ன ஆடு மாடா? ஸோ அது வந்து அக்ரிணியில் கொடுத்துருக்காங்க. அது வினை வந்து என்னது அக்ரிணியில் கொடுத்துருக்காங்க. எழுவாய் வந்து உயர்திணையிலையும் அக்ரிணிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திணை மரபு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இடவழு காலவழு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பறவைகளுடைய ஒலிமரபு. ஒலிமரபு என்னென்ன மாதிரி சத்தம் கேட்கும், இளமை பெயர் என்னென்ன பெயர், பசுனா பசு குட்டின்னா சொல்ல முடியும், பசு கன்று, ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம், கழுதை குட்டின்னு சொல்லுவோம், யானை குட்டின்னு சொல்லுவோம். ஆனால் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஓல்டு எய்த்துலேயும் இருக்குது, இப்போவும் இருக்குது. அது தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி திணையில் பிழைகள் கேட்குறாங்க, இடவழு கேட்பாங்க, அதை பார்த்துக்கணும். அடுத்து ஒலிமரபு கண்டிப்பாக கேட்பாங்க. வினை மரபு இது எல்லாமே மரபு பிழை அப்படிங்கிற டாப்பிக்கில் முன்னாடி இருந்துச்சு. இந்த ஒலி மரபு வினை மரபு இதெல்லாம் சேர்த்து வந்துடும். அடுத்து இப்போ இல்லாத புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா நிறுத்தல் குறியீடுகள். கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். இதில் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலாம், கொஞ்சம் கொஸ்டினை டஃப்பாக எடுக்கலாம். ஸோ புக்கில் பின்னாடி இருக்கிறத கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சில இடங்களில் நம்ம இந்த இடத்துல புள்ளி வைக்கணும்னு நினைப்போம், ஆனால் அந்த இடத்துல என்ன செய்வோம் அரை புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இடங்களை பார்த்துக்கணும். அடுத்ததாக கலைச்சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, 10 கேள்வின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா புக்கில் எல்லா புக்லேயும் புது தமிழ் புத்தகத்தில் எல்லா புத்தகத்துலேயும் அந்த பாடம் முடியும் போது கலைச்சொற்கள் அப்படின்னு ஆங்கில சொற்கள் அதுக்கு இணையான தமிழ் சொற்களும் கொடுத்துருக்காங்க. இவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துறை சார்ந்து, இப்போ அறிவியல் சார்ந்து என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது, மருத்துவம் சார்ந்து, கல்வி சார்ந்து, மேலாண்மை சார்ந்து, புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரியான வார்த்தைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் தான் இந்த பகுதியில் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் சர்ச் என்ஜின்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. வலசை மைக்ரேஷன் அப்படிங்கிறது அறிவியல் சம்மந்தப்பட்டது, ஒரு பறவை எப்படி போகுது வைக்கிறது அப்படிங்கிறது. மரபணு, அலர்ஜி இதெல்லாம் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்படி இது மாதிரி சம்மந்தப்பட்டதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து கூடுதல் கவனமாக நம்ம அந்தந்த டாபிக் மட்டும் என்ன செய்யணும், ரொம்ப தெளிவாக புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கணும், வெளியிலையும் தேடி படிச்சுக்கணும். புக்கில் எதாவது படித்தாலே போதும். வாசித்தல் திறன், புரிந்து கொள்ளும் திறன், ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. முன்னாடி இந்த வஉசி பற்றி ஒரு பத்தி கேட்டு அதை கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கேள்வியோ 10 கேள்வியோ கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பகுதிக்கு ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அப்போ இது நம்ம தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பத்தியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து என்ன செய்வோம் கேட்பாங்க. ஏன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா செய்தித்தாள், தலையரங்கம், அந்த நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கிறாங்க. முகப்பு செய்திகள், முக்கியமான முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி, கட்டுரை இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன செஞ்சணும், நம்ம வாசிச்சுட்டு அதுலேருந்து கேள்வி கேட்டால் சொல்ல தெரியுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இது. மேக்ஸிமம் இந்த எடிட்டோரியல் மாதிரி ஏதாவது இதுலேருந்து தான் தூக்கி கேள்வி கேட்க போகிறாங்க. அடுத்து மரபு தொடர் பொருளறிதல், பழமொழி இதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த சொலவடைகள் அப்படின்லாம் ஒரு பாடம் இருக்கும், அதில் பழமொழி பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ பழமொழி 400லேருந்துலாம் போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, புக்கிலே இல்லாமல் கேட்டிருந்தாங்க. அப்போ பழமொழிகள் ரொம்ப முக்கியம். மரபு தொடர் அப்படின்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு போல், ஆயிரங்காலத்து பயிர், இப்படி முன்னாடி முன்னோர்கள் சொன்னதை மரபொழியாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை பின்பற்றி அந்த வார்த்தையை சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இப்போ கம்பி நீட்டிட்டான்னா அது மரபு தொடர். அப்போ தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறத கம்பி நீட்டிட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இது முன்னாடியே இருந்துச்சு. அடுத்து ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஒரு ஆவணம் இருக்குது அப்படின்னா அதில் மெயினான மையக்கருத்து என்ன, அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே இதில் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே என்ன இந்த பற்றி கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ குயிக்காக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பற்றி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். அதை உட்காந்து வாசித்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணும்போது திரும்ப அங்கே வாசித்து ஆன்சர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இந்த கொஸ்டின்லாம் பெரிய அளவில் கஷ்டமாக இருக்காது. டைமை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர 1-2 கேள்வி மட்டும்தான் அதில் கொஞ்சம் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. மற்றபடி டைமிங்கை இது பண்ணுறது தான்
இந்த டாப்பிக்குடைய மிக முக்கியமான நோக்கம். ஏன்னா நமக்கு வாசிக்கிறது, குயிக்காக ரீட் பண்ணுறது அப்படிலாம் பழக்கமாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. பிறமொழி சொல்லுக்கு இணையான ஆங்கிலம் மட்டும். இப்போ ரீசெண்டாக ஆங்கிலம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து பிறமொழி சொற்களும் கேட்பாங்க. இந்த நம்ம பழைய தமிழ் புத்தகத்தில் 12th நிறைய இடத்துல இருக்கும் இந்த பிறமொழி சொற்கள். போர்ச்சுகீசிய மொழி ஜன்னல்ங்கிறதே போர்ச்சுகீசிய மொழிங்கிறாங்க. அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா காலதர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிறமொழி சொற்களையும் கேட்பாங்க. மலையாளத்துலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது, அந்த மாதிரி சொற்களையும் கேட்பாங்க. வடமொழி சொற்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது, அந்த சொற்களையும் கேட்பாங்க. இது வந்து இப்போ ஆங்கிலத்தை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிறமொழி சொற்களையும் இங்கே அதுக்கு இணையான தமிழ் சொற்களையும் கேட்போன்ருக்காங்க. அடுத்து பயன்பாட்டில் ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆங்கில சொல்ல தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ட்ரைவ், பிரிண்டரு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்ல அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியம். கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்கிறது, அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருவாங்க. இது எப்படி கேட்குறாங்கங்கிறது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டால் என்ன தான் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் சென்டென்ஸில் நம்மளை டைம் எடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்லேயே 1, 2, 3, 4 இந்த 4 ஆப்ஷன்லேயுமே கொடுத்துருவாங்க. 4ஐயும் வாசித்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இப்போ கீபோர்டுங்கிறது கீபோர்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பலகை, விசைப்பலகை அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. சுட்டின்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். திருக்குறள் முன்னாடி 19 அதிகாரம், இப்போ 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரமும் முன்னாடி இருந்த அதிகாரம் கிடையாது. நிறைய அதிகாரம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினைச்செயல் வகை, அவையஞ்சாமை கண்ணோட்டம்லாம் முன்னாடி கிடையாது. அதெல்லாம் இப்போ சேர்த்துருக்காங்க. அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், நட்புன்னு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இப்போ நட்பாராய்தல் கொடுத்துருக்காங்க. புறங்கூறாமை, அருளுடைமை, செங்கோன்மை, இதெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 அதிகாரம். இந்த 20 அதிகாரத்தை நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். புக்கில் இருக்குது ஓரளவு. அடுத்ததாக அப்போ திருக்குறளே இங்கே இந்த சிலபஸில் எங்கே வருது? இது வரைக்கும் திருக்குறளே வந்துடுது. புறங்கூறாமை, அருளுடைமை. அடுத்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட மேற்கோள்கள், திருக்குறளுடைய சிறப்பு என்ன, அது எல்லாமே கேட்பாங்க. மேற்கோள்கள்ங்கிறது அதுக்காக மேற்கோள்கள் மட்டும்தான் திருக்குறளில் கேட்பாங்கன்னு கிடையாது. திருக்குறள் சார்ந்த விஷயங்களை, செய்திகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அறநூல் தொடர்பான செய்தி என்னது, அதுலேயும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 1 நாலடியார், 2வது வந்து நான்மொழிக்கு அடிகை, 3வது பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனிவே 40லாம் கேட்கல. பஞ்சமூலம், ஏலாதி 8 கொடுத்துட்டு 8 இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஔவையார் பாடல்கள். ஔவையார் பாடலோடு சேர்த்தோம்னா மொத்தம் 9 அறநூல் சம்மந்தமான படிக்க வேண்டியது. நம்ம 9 இலக்கியங்கள் தான் என்ன செய்யணும், புத்தகத்தில் இருக்கிறத படிக்கணும். அடுத்து தமிழின் தொன்மை, அது கேட்டிருக்காங்க. தமிழின் தொன்மைனா நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்போ தமிழின் தொன்மைனா ஒரு 2000 வருஷமாக நாங்கள் இந்த சொல்லலாம் பயன்படுத்துகிறோம். இல்லை தமிழ் தொன்மைனா தமிழ் இப்போவுமே அந்த எழுத்து எழுதியிருக்காங்க, தமிழ் பிராமி எழுத்து இருந்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் படிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் அப்போவுமே இருந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார், கால்டுவெல் சொல்லியிருப்பார். இப்படி இந்த நிறைய விஷயங்களை படிக்கிறது தமிழின் தொன்மை. சிறப்பு, தமிழோட தொன்மை சிறப்பு அப்படிங்கும்போது அப்போ இன்னும் கூடுதலாக தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும், இப்போ தமிழில் அறிவியல் கருத்துக்கள்லாம் ஒரு பாடம் உண்டு முன்னாடி, அதில் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிறது. அடுத்து திராவிட மொழிகள்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும், அந்த வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறமா அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து திருக்குறள், 2வது அறநூல், 3வது வந்து தமிழ் சம்மந்தப்பட்டது. இந்த தமிழுங்கும்போது தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி, அப்போ எல்லாமே என்னது, மொழி சம்மந்தப்பட்ட. அப்போ 3 டாப்பிக்காக இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். முதல்ல திருக்குறள், 2வது அறநூல், 3வது என்னது, மொழி. அந்த திருக்குறள், தமிழோட தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி, அப்போ மொழி சம்மந்தப்பட்டதை ஒரு டாப்பிக்காக நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்து முக்கியமான ஆளை பற்றி கேட்குறாங்க. யார்? உவேசா, தேப்போமி, சி இலக்குவனார். இவங்க 3 பேரும் தமிழ் பணி செஞ்சுருக்காங்க. அவங்களோட தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பதிப்பித்ததில் ரொம்ப முக்கியமானது. புத்தகங்களை பதிப்பித்தது, நூலாக்குனது, ஓலைச்சுவடியிலேருந்து புத்தகமாக மாற்றினதில் பெரிய பங்கு யாருக்கு? உவேசாவுக்கு. ஸோ அவங்க 3 பேரையுமே படிச்சுக்கணும். தேப்போமி, சி இலக்குவனார், இவங்க 3 பேரையுமே படிச்சுக்கிட்டா நல்லது. 1, 2, 3. அடுத்தது பாவாணர் என்னென்னா அகரமுதலிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு.
அவர். அடுத்து பெருஞ்சித்திரனார் பற்றி படிக்கிறோம். அடுத்து போப்பையும் வீரமாமுனிவரையும் பற்றி படிக்கிறோம். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் யார்? பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். 20 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பற்றி படித்தாலே இந்த 20 நாளைக்கு என்ன செஞ்சிடலாம்? 20 பேரை படித்து முடிச்சிடலாம். இப்போ புக்கில் ஊவேசா பற்றி எங்கெல்லாம் கொடுத்துருக்கு? பழைய புக்கில் 6ஆப்பில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ புது புக்கில் 11ஆப்பில் ஒரு பாடம் 11ஆப்புன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு பாடம் பேசியிருப்பார், அந்த பாடம். அது போக சான்றோர் சித்திரம், அது ஓரளவு படித்தாலே ஊவேசா என்ன செஞ்சிருவார்? நம்ம புக்கில் கவர் ஆயிடுவார். அதே மாதிரி தேப்போமி, அவரை பற்றிலாம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கணும். சி இலக்குனார் பற்றிலாம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் பாடல்களை சேர்த்து படிச்சுக்கணும். இதில் உருத்திரங்கண்ணனார், தமிழ் ஒளிலாம் இப்போ தான் சேர்த்துருக்காங்க, அதை படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? நம்ம படிச்சுக்கிட்டோம். அப்போ 20 பேர் தான் இருக்காங்க, அந்த 20 பேரை படிச்சுக்கணும். அப்போ மொத்தமே இதை வந்து 4 டாப்பிக்காக பிரிக்கிறோம். மொதல் டாபிக் வந்து திருக்குறள், ரெண்டாவது டாபிக் வந்து அறநூல்கள், ரெண்டாவது டாபிக் அறநூல்கள், மூணாவது டாபிக் எதை பிரிக்கிறோம் அப்படின்னா மொழி. அதில் தமிழ், திராவிட மொழி, தமிழ் எல்லாத்தையும் தமிழ், அது திராவிட மொழியிலேருந்து எப்படி தமிழ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம படிப்போம். அடுத்து அது ஒரு 20 பேர், 4வது டாபிக். அப்போ இவ்வளோ தான், இந்த 4 டாப்பிக்கு தான் இந்த 15 கொஸ்டினில் கேட்பாங்க. இதை நம்ம கவர் பண்ணிட்டா நம்மளால் தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அடுத்ததாக ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது 25 கேள்விகள் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இப்போ 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஒன்று திறனறிவு, நமக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய கணக்கு. இதுக்கு வந்து புத்தகத்தில் பார்த்தோம்னா வாழ்வியல் கணிதம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அதில் என்ன வந்துடும்? அந்த விகிதம் வந்துடும், விழுக்காடு வந்துடும், தனி வட்டி கூட்டு வட்டி வந்துடும், சதவீதம் வந்துடும். இது எல்லாமே ஓரளவு கவர் ஆயிரும் இதில் வாழ்வியல் கணிதமில். அப்போ அந்த மாதிரி பாடம் வந்து புத்தகத்தில் பேரில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ 8th இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் முதல்ல படிச்சுக்கோங்க. இந்த திறனறிவுங்கிறது 15. காரணம்ங்கிறது நம்ம அந்த இடத்துல யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறது. அந்த கொஸ்டினை வந்து முன்னாடியே பார்த்துருந்தா கூட இதுக்கு இன்னும் தொடர்பு, அதனால் இதுக்கு இந்த தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்ன சொல்கிறது ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நிறைய டைப்பு டைஸு, அதே மாதிரி பார்த்து அந்த இதை பார்க்குறது நம்பர்ஸு, அதே மாதிரி நம்மளுடைய ஆங்கில எழுத்துக்களாக கொடுத்து அது சம்மந்தமாக கேட்பாங்க. அப்போ அடுத்து நம்ம படிக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு நல்லா வரலைன்னா நீங்கள் உங்கள் ஷெடியூலை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று தமிழ், இன்னொன்று மேக்ஸு, இன்னொன்று ஜிஎஸ். நீங்கள் படிக்கிற டைமில் அதிகமான டைம் வந்து ஜிஎஸ் கொடுங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கம்மியாக கொடுத்தாலும் டெய்லி வந்து அதை பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து வீக்காக இருந்தீங்கன்னா, மேக்ஸ் நல்லா இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கூட ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா போதும். மற்றபடி தமிழும் ஜிஎஸ்ஸையும் ஓரளவு 1:3ங்கிற ரேஷியோவில் படிங்க, இல்லை 1:4ங்கிற ரேஷியோவில். இது 1 மணி நேரம் படித்தா இது ஒரு 4 மணி நேரம், அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கவர் பண்ணிடலாம். இப்போது தமிழில் 100 கேள்வி, அடுத்து இந்த 25 மேக்ஸு, இந்த 25 மேக்ஸு தமிழில் 100, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம படிக்க வேண்டிய ஏரியா. 125 கொஸ்டின் அதிலே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த பகுதிகளை வந்து ஜிஎஸ் பகுதியை அந்த 75 கொஸ்டினை 6 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. 6 பகுதியில் அதிகமாக கேட்குற கேள்வி 3வது பகுதி, 4வது கேள்வி பகுதியும் தான். சாரி, 4வது பகுதி 5, 6, 4, 5, 6 3மே முக்கியம். ஏன்னா 4ல் வந்து என்னது கேட்குறாங்க, 5ல் வந்து 15, அதில் வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி தான் கேட்பாங்க. நம்ம கம்மியான டைமில் டக்குன்னு கவர் பண்ணுறது பாலிட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலிட்டி கொடுங்க. ஏன்னா அது வந்து புக்கில் இருக்க தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன, அதோட முகவுரை என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வரிசையாக அதோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, வரிசையாக பார்த்தோம்னா பார்ட் 1 என்னது இந்தியா யூனியன் பிரதேசம், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி வரிசையாக தான் கொடுத்துருப்பாங்க. கடைசி என்ன சேர்த்துருக்காங்க, நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதில் அதே மாதிரி தமிழ்நாடையும் எல்லாத்துலேயும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள், ஆட்சி முறைகள் அப்படிங்கிறதையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சில விஷயங்களை சுருக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், ஆனாலும் தமிழ்நாட்டை எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் ஒரு 15 கேள்வி. அடுத்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அந்த யூனிட் 9ஐயும் முன்னாடி இருந்த யூனிட் 6ஆக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9ஐயும் ஒன்றா சேர்த்து தான் இங்கே கொண்டு வந்துருவாங்க. இந்தியாவோட முதல்ல எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்கும், இந்தியாவோட பொருளாதாரம் எல்லாம் ஆரம்பித்து கடைசி பார்க்கும்போது யூனிட் 9 ஆயிரும். தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் தாக்கம், நலசார திட்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு போகும். அடுத்து முக்கியமான டாபிக் நம்மளுடைய யூனிட் 8ஆக இருந்ததை இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு, அதை கொஞ்சம் சுருக்கி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. சீர்திருத்தவாதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 20 கொஸ்டின்.
அப்போ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா இந்த 4, 5, 6. ஏன்னா 4, 5, 6 எவ்வளோ வருது, 20, 40, 55 கொஸ்டின் என்ன செய்யுது, கவர் ஆகுது. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா இந்த வரலாறு பண்பாடு. இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், சுல்தான்கள் வரலாறுன்னு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. 4வது யூனிட்டாக இருக்கும் முன்னாடி. இப்போ அதை 3வது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஐஎன்எம்மையும் இதையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. அதாவது ஐஎன்எம் தனி யூனிட்டாக இருக்கும், வரலாறு பண்பாடு தனியாக இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தலைவர்களையாவது என்ன செஞ்சுக்கணும், ஜிஎஸ்சில் படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னது நல்லது. ஸோ இதுக்கெலாம் 10th இருக்கக்கூடிய அந்த பாடங்களை தெளிவாக படிச்சிட்டோம்னா போதும். அடுத்து கடைசியாக புவியியல், சயின்ஸு 5 தான். முன்னாடிலாம் 20 கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, சயின்ஸில் நாங்கள் 5 கேள்வி தான் கேட்போம், ஜாகிரஃபிலையும் 5 தான் கேட்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் தமிழ்நாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ புவி அமைவிடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கூட தமிழ்நாட்டோட அமைவிடம், இந்தியாவோட அமைவிடம்ங்கிறத விட தமிழ்நாட்டு அமைவிடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இந்தியாவில் உள்ளதையும் படிச்சுக்கணும், அதோட சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா இருக்குது. ஆனால் இதுக்கு புவியியலுக்கும் சயின்ஸுக்கும் கடைசி இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் அதிகமான ஏரியா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் கொஸ்டின் பார்க்குறதே ரேரு. எங்கே போயிடுறாங்க, சுற்றுப்புற சூழலியல், நோய்களை இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த நம்மளுடைய அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சு, அதில் ஒவ்வொரு அந்த 17 இதுக்கு வச்சுருப்பாங்கள்ல கோல். ஸோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிற ஒரு 17 கோல் வச்சுருப்பாங்க. அது சம்மந்தமாக அதிகமாக கேட்குறாங்க. மற்றபடி நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கும்ல, உங்களுக்கு எது சில டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம், தேடி படிச்சுக்கலாம். சயின்ஸை உட்காந்து ஃபஸ்ட்டு 6th நான் 12th வரைக்கும் சயின்ஸ் படித்தே தீருவேன் அப்படின்லாம் படிக்காதீங்க. ஸோ இதுதான் ஆர்டராக படிக்க வேண்டிய விஷயம். எதுக்கு அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. தமிழ் கொஞ்சம் நம்ம பார்ப்போம், நம்மளுடைய சேனலில் தமிழ் கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல இந்த டாபிக் பார்ப்போம், படிக்கக்கூடிய டாப்பிக்ங்கிறதுனால இந்த டாபிக் திருக்குறள், அந்த அறநூல்கள் அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ இதோட ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.